காலையில எல்லாரும் காஃபி டீன்னு குடிக்கிறோம். நாம் கொஞ்சம் மாறணும். தினம் ஒரு வெறும் நெல்லிக்காய் பொடிய ஒரு ஸ்பூன் போட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த சூடோட இளஞ்சூடோட கொஞ்சம் தேனை கலந்து அதை குடித்து பாருங்க. எவ்வளவு மிகச்சிறப்பான விஷயம் தெரியுமா? அந்த தேநீர்ல, அந்த நெல்லிக்காய் தேநீர் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம உடம்புல இம்யூனோசெனசன்ஸ் வயோதிகத்துல, அதாவது ப்ரோக்ரசிவ் டிகிரடேஷன் ஆஃப் இம்யூனிட்டி. வயோதிகத்துல ஒரு 70 வயசு 65 வயசுக்கு மேல மெல்ல மெல்ல நம்முடைய எதிர்ப்பாற்றல் குறையும். அதை கூட மீட்டெடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்துக்கும் நெல்லிக்காய்க்கும் தேனுக்கும் இருக்கு நண்பர்களே. சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது. அதனுடைய சுவையே தனி. நெல்லிக்காய் டீ போட்டு குடிச்சு பாருங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும், அதுல தேன் சேர்க்கிறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும், கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும் போது அந்த நெல்லி தேநீரினுடைய சுவை கிட்ட நிக்க முடியாது. குடிச்சாதான் தெரியும் நமக்கு. 20 ஆரஞ்சு பழத்துல கிடைக்கிற சத்து வெறும் 100 கிராம் இந்த அபூர்வ காயில கிடைக்கும்னே. அது என்ன அபூர்வ காய்? அபூர்வ காய் தானே இந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில பிளாவனாய்டு இருக்கனால ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். கால்சியம் சத்து அதிகமா இருக்கனால நம்ம உடம்புல உள்ள இந்த எலும்புக்கு, ரத்தத்துக்கு, பல்லுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நெல்லிக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா முடி நல்லா அடர்த்தியாவும் வளரும், முகம் நல்லா பொலிவாகும். இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.